தீர்த்தத்தை ஏற்றி நிற்கும் மனிதனுடைய வணக்கங்கள் பல. வடதிசையில் தலைகை மலை, தென் திசையில் பரங்குன்றம், தென் பழனி மேற்கல்லை, இடைப்பட்ட திசையெல்லாம் எளிதாக இருந்தும் என் இதயத்தில் எப்போதும் நீங்காமல் இருந்து என்னையும் என் நாட்டு மக்களையும் எல்லோரும் எல்லா நலன்களும் பெற நீதான் அருள் புரிய முருகா, கந்தா, கடம்பா, கதிர்வேலா, கார்த்திகேயா, சண்முகா என யாழும் சரவணா. ஹலோ தெரியும் தெரியும். செந்தூர் முருகன் கோவிலிலே ஒரு செய்தியை நான் கேட்டேன். சேவல் கூறும் காலை நேரம் பாடலை நான் கேட்டேன். பாடலை நான் கேட்டேன். அன்னை முத்துமாரி உமையே எமையாரும் தேவியே ஏகாந்த நாயகியே அந்த முத்துமாரியம்மனை வணங்கி பின் நமது பணியை தொடர்வோம். உலகமெல்லாம் வாழ வைக்க வந்தவளே, கடன் குவித்து வேண்டுகிறோம் காத்திடுவாய் தருமாறி, காத்திடுவாய் தருமாறி. உன்னை வணங்குகின்றோம்
பருவத்தில் இருந்த முருகப்பெருமானுக்காக எப்படியெல்லாம் காத்துக் கொண்டிருக்கேன் தெரியுமா? எப்பொழுது வருவார், எப்பொழுது என் கரங்களை பிடிப்பார், எப்பொழுது எனக்கு மாலையிடுவார் என்று ஒவ்வொரு நாட்களும் ஒவ்வொரு விதமாக கழித்துக் கொண்டிருக்கும் இந்த வள்ளியாகி என்னை எப்பொழுது ஆட்கொள்ளப் போகிறாய் முருகா? முருகா முருகா முருகா. காதல் 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 காதலிலேயே சாதல், காதல் இல்லை என்றால் உலகமே கிடையாது. அப்பேற்பட்ட ஒரு காதல் இது மனிதர் உணர்ந்து கொள்ள, மனிதர் காதல் அல்ல, அதையும் தாண்டி ஒரு தெய்வீகமான காதல், புனிதமான காதல், வித்தியாசமான காதல். வித்தியாசமான காதல்னா என்ன? காதல் என்னங்க வித்தியாசம்? எல்லாமே ஒரே காதல் தான். காதலை பத்தி ஒன்றும் தெரியல. அப்பா உங்கள்கிட்ட எதுவுமே தெரியாதுப்பா காதலை பத்தி. தெரிஞ்சா நீங்க வந்து எங்களுக்கு சொல்லி கொடுங்களேன். அநியாயத்துக்கு இவ்வளவு நல்ல பிள்ளைல இருக்கே, எப்படின்னே தெரியல. எந்த இடத்துல நல்ல பிள்ளையா இருக்கமோ அந்த இடத்துல இருக்கணும்ல. எல்லா இடத்துலயும் நல்ல பிள்ளையாவே இருக்கீங்க. வித்தியாசமான காதல். வித்தியாசமான காதல்ல சத்தியமா இந்த உலகத்துல நான் காதலிச்சிருக்க மாதிரி யாருமே காதலிச்சிருக்கவே முடியாது. அதனாலதான் வித்தியாசமான காதல். 5 வயசுல யாருக்காவது காதல் வருமா? 5 வயசுல எப்படி வரும்? வந்திருக்குல்ல எனக்கு. உங்களுக்கா? அப்ப 5 வயசுல வந்திருக்கு காதல். அதனால அப்ப பிஞ்சிலே பழுத்துட்டீங்க. பிஞ்சில பழுக்குமா? இல்லங்க, 5 வயசுல காதல் வந்தா அப்புறம் என்ன அர்த்தம்? பிஞ்சில வெம்பதான் செய்யும். பிஞ்சில ஒரு பருவத்துல தானே பழுக்க முடியும். பிஞ்சில எப்படி பழுக்கும்? அப்ப பிஞ்சில வெம்பிட்டீங்களா? கிடையாது. இதே நீங்க சொல்ற மாதிரி அப்பேற்பட்ட வேற விதமான காதல் கிடையாது. பக்தி மட்டுமே நிறைந்திருக்கக்கூடிய காதல். எதுவுமே தெரியாது, காதல்லாம் என்னமே தெரியாது. பக்தி அவர் ஒரு தினமும் அவரையே நினைச்சு அப்படியே பூஜித்துக் கொண்டே இருக்கிற பக்தி மட்டும்தான், வேற எந்த சிந்தனையுமே தோணாது. ஆனா இப்போதைக்கு அந்த எண்ணங்கள் எல்லாமே வந்துருச்சு. இப்ப பார்க்கலாம், எப்படி பேசலாம், எப்படி எல்லாம் வருவாரு அப்படின்னு இயக்கங்களோட நிறைந்திருக்கக்கூடிய இளமையான காதல். பார்த்தீங்களா? நீங்க சொல்ற காதல் இப்பதான் எனக்கு வந்திருக்கு. இருந்தாலும் அவருக்காக என்னுடைய காதலாகப்பட்டதை நான் எப்படி எல்லாம் சொல்ல வேண்டும். உன்னை தொடும் போதே மலையில் நெஞ்சுக்குள்ளே குளிர் மேகம் கண்ணுக்குள்ளே சென்றதே தேனம் சொல்லுக்குள்ளே மனவேனின் சுகந்தாகம்
காவல் தெரியுமா? நீங்க சொன்னா தானே தெரியும். யாருக்குமே தெரியாது. சொல்லாத காதல் நிறைவேறாது. நம்ம பாட்டுக்கு மனசுக்குள்ளே வச்சிருந்தா கடைசியில ஒரு தலை காதலாக நான் மட்டுமே காதலிச்சுக்கிட்டே இருக்க வேண்டியதான். அப்ப அவருக்கு கூட தெரியாம போயிடும். அதனால நம்ம யாரை காதலிக்கிறோமோ அவர்கிட்டயாவது போய் சொல்ல வேண்டும். நீங்க சொன்னா தானே எங்களுக்கு தெரியும். சரி, அப்ப உங்களுக்கும் தெரியும், அவருக்கே தெரியாது. நான் காதலிக்கிறது அவருக்கே தெரியுமா என்னன்னு தெரியல. நான் தான் சின்ன வயசுல இருந்து 5 வயசுல இருந்து நான் மட்டும் தான் இப்படி புலம்பிக்கிட்டே இருக்கேன். என்ன பண்றது? கவலை எல்லாமே எனக்கு இருக்க கூடாது, அவருக்கு வரணும். நம்ம நினைச்சு வள்ளி பொண்ணு 5 வயசுல புலம்பிக்கிட்டே இருக்காளே, வெகு விரைவாக செல்ல வேண்டும், தனது கரங்களை பற்றி கொண்டு வர வேண்டும் அப்படின்னு எண்ணங்கள் எல்லாமே அவருக்கு இருக்கணும். நான் மட்டும் தான் புலம்பிக்கிட்டே இருக்கேன். யாருக்காவது ஒரு நாள் தெரியுமா? என்ன நம்ம திருப்பத்தூர் பஸ் ஸ்டாண்ட்ல டீ கடை வச்சிருக்காரு, அவர் தானே சொல்றீங்க? அம்மா காதல்னா என்னன்னே தெரியாதுன்னு ஆரம்பத்திலே சொல்லியாச்சு. ஆரம்பத்திலே அவங்கள்ட்ட போய் சொன்னா என்ன தெரியும்? அவரு கிடையாது, வேற யாருமே தெரியாதா? அப்படியா? அந்த முருகன் கிடையாது, வேற யாருமே தெரியாதா? வேற வந்து நம்ம மானாமரத்துக்கும் திருப்பத்தூருக்கும் கண்ட்ராக்டா விடுறாரு, அவர் வேறும் முடியுங்க. அவரை சொல்றீங்களா? காசு இல்லாம பஸ்ல ஓசி யாருமே எந்த முருகன் சொல்றீங்க? அவரெல்லாம் கிடையாது. நீங்க நினைக்கிறது போல உங்கள்ட்ட கேட்கறது, உங்கள்ட்ட கேட்கறது தவறு. காதல்லாம் என்னன்னே தெரியும், அநியாயத்துக்கு பச்சை மண்ணா இருக்கியப்பா. உங்கள்ட்ட போய் காதலை பத்தி பேசவா தெரியுமா? தெரியாது. என்னுடைய குலக்கடவுளான எம்பெருமான் முருகப்பெருமான், முருகா முருகா முருகா, அவர் தான் காதலிக்கு. அவருக்காக 5 வயசுல இருந்து காத்துக்கிட்டே இருக்கீங்க. காதல் சாதாரணப்பட்ட காதல் கிடையாது. அவருடைய சிறப்புகளையும் பெருமைகளையும் எத்தனையோ பெருமைகள், எத்தனையோ சிறப்புகள் சொல்லிக்கொண்டே போகலாம். 1 2 எத்தனையோ பெருமைகள். ஒரு நாள் போதாது, ஒரு வருடம் போதாது, ஒரு யுகங்கள் போதாது, அப்பேற்பட்ட ஒரு காதல். என்னுடைய காதலாகப்பட்டதை நான் எப்படியெல்லாம் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் தெரியுமா?
செய்த சுப்பிரமணிய கடவுளை சூரசாமம் அதிரவணம் என்ற 4 வேதங்களுக்கும் தலைவன் நான் என்று அகந்தை கொண்ட பிரம்மனை சிரசில் கொட்டி சிறையில் அடைத்தவனே சிந்தையில் இன்று ஆணவம் மாயை காமியம் என்ற மலத்தையும் அறிந்தவனை வரத்தரும் ஆதி மூலமே ஐயனே என்னை அல்வாயாக முருகா முருகா முருகா. சாதாரண மாலை கட்டக்கூடிய குலத்திலே பிறந்தவள் ஆண்டாள். அப்பேற்பட்ட ஆண்டாள் அந்த திருமாலை திருமணம் செய்து எப்படி அவர்களுக்கு ஒரு சிறப்பு ஏற்பட்டதோ அதே போல இந்த சிஞ்சி லட்சுமியாகப்பட்டவள் நரசிங்க பெருமானை திருமணம் செய்து எப்படி அவர்களுக்கும் ஒரு சிறப்பு ஏற்பட்டதோ அதே போல நானும் இந்த முருக பெருமானை திருமணம் செய்து எனக்கும் ஒரு சிறப்பு உண்டாக வேண்டும் என்பதற்காகவே என்னுடைய பிறப்பாகப்பட்டது. என்னுடைய பிறப்பு வளர்ப்பு எல்லாமே அவருக்கு மட்டுமே சொந்தம். அவர் இன்றி ஒரு அணுகூட அசையாது. காதல் நான் காதல் அப்பேற்பட்ட காதல். நல்ல மலரான குயிலே மரகத மணியே என்ன மகிழ்கிற மகிழே மாறுதனை போடும் இள மாலைதனில் பாடும் மொழியே மாறுதனை போடும் இள மாலைதனில் பாடும் மொழியே
கண்டா